வாழ்க்கையில் நம்மளை அதிகமாக காயப்படுத்துறது யார் தெரியுமா? மற்றவங்க இல்லை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான். நம்ம ஒருத்தருக்கு அன்பு காட்டுறோம், அவரும் அதே மாதிரி அன்பை திரும்ப காட்டணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், ஒரு நாள் அவரும் நமக்கு திரும்ப உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு திரும்ப செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கை எப்போவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. அதனால தான் பல நேரம் நம்ம ஏமாறுறோம். உண்மையிலேயே மற்றவங்க நம்மளை ஏமாத்தலை, நம்ம மனசில் உருவாக்கின எதிர்பார்ப்பு தான் நம்மளை ஏமாத்துது. ஒரு மனுஷன் நமக்கு முக்கியமானவங்களாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்மளால் தீர்மானிக்க முடியாது. இதை பல பேர் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுறாங்க. நம்ம கொடுக்குற அன்புக்கு அதே அளவு அன்பு திரும்ப கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க சூழ்நிலை, அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏமாற மாட்டோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணும்னு இல்லை, அளவான எதிர்பார்ப்பு இருக்கட்டும். ஏன்னா அதிகமாக எதிர்பார்ப்பு இருந்தால் நம்ம மன நிம்மதி தான் குறையும். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணலைன்னா வருத்தப்படுவோம், மெசேஜ் பண்ணலைன்னா கவலைப்படுவோம், நம்மளை பற்றி நினைக்கவே இல்லைன்னா கோவப்படுவோம். இப்படி எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம மனசை நம்மளே காயப்படுத்துகிறோம். வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படிங்கிற மனநிலை வந்துட்டா வாழ்க்கையில் நிம்மதி வந்துடும். அப்போ யாரோட செயலும் நம்ம மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம சந்தோஷம் நம்ம கையில் இருக்கும். அதனால தான் எதிர்பார்ப்பை குறைங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க்கையை அது போகும் வழியில் ஏற்றுக்கோங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு குறைஞ்சா ஏமாற்றம் குறையும், ஏமாற்றம் குறைஞ்சா சந்தோஷமாக வாழலாம். நன்றி. இது உங்களோட பரணி ரைட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.